இந்த பிரச்சனையை பேசக்கூடியவங்க எவனுக்கும் அந்த கோயிலே தெரியாது. இவங்க யாருக்கும் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இவங்க போனது கூட கிடையாது அப்படிங்கிறது இவங்க பேசுறதுலேருந்தே தெரியுது. இல்லை, இதை எப்படி நீங்க சொல்றீங்க? எல்லா நீதிமன்ற தீர்ப்புகள்லையும் அங்கே வந்து வழிபடுறதுக்கான உரிமை இருக்குது இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்றைக்குமே நீதிமன்றத்தை நம்பாத, சட்டங்களை மதிக்காத பாஜக மக்களிடம் ஒரு போலியான தகவல்களை பரப்பி சில சாதி சங்கங்களை கூட்டிக்கிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்க முடியல. முருகர் இப்போ வரலாறுலாம் பேசுகிறாங்களா, இது வந்து சங்க இலக்கியத்திலேயே இது முருகர் மலைன்னு இருக்குது அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க. குறுந்தொகையில் முருகருக்கு பலி கொடுக்கறது பாட்டாக இருக்குது, 263வது பாட்டு. இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்ற நீங்க, புனிதம் கெட்டுவிடும் சொல்ற நீங்க, நாளைக்கு பழமுதிர்ச்சோலை இருக்குது அங்க கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்ல அழகர் கோவில் இருக்குதுன்னு கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? மதுரையுடைய மிக முக்கியமான பெருமைகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா, அழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு நேர்த்திக்கடன் வந்து அவங்க கடா வெட்டுவாங்க. சென்னி மலையை வந்து ஏசுநாதர் மலையை மாற்ற போறாங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணி திரட்டினாங்க, அங்க ஃபெயிலியர் ஆச்சு. எல்லா இடங்கள்லையும் மக்களை ஒரிஜினல் பிரச்சனையை பேச விடாமல் அவங்க திசை திருப்புறதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கடவுள். ஏற்கனவே ராமர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பூரி ஜெகநாதர்னு நரேந்திர மோடியை சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திடீர்னு வேலு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் கிட்டத்தட்ட 144 தடை உத்தரவு மீறியும் பாஜகவினர் பலரால் ஒரு கூட்டம் போடப்பட்டிருக்கு, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்ற மலையில இஸ்லாமியர்களால் பலி கொடுக்கப்படுது, ஆடு மாடுகள் பலி கொடுக்கப்படுது, அதை எதிர்த்து அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. திருப்பரங்குன்ற மலையை வந்து இஸ்லாமியர்கள் தன்மையப்படுத்த பார்க்குறாங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆகுது. அது வந்து சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து இந்து முன்னணி ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறாங்க. இந்த ஸ்ரீகந்தர் மலையா கந்தர் மலையான்னு இவங்க ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பாபர் மசூதியை மாடலாக வச்சு இந்தியா முழுக்க அவங்க முயற்சி பண்ண அந்த காலகட்டத்திலே 1990லேயே உருவாக்குனது தான். அன்னைக்கே எழுதிட்டாங்க, சவுர்களெல்லாம் வந்து மலையின் மீது இருக்கும் அவமான சின்னத்தை அகற்றுவோம் அப்படின்னு அவங்க வந்து இந்த தர்கா குறித்து எழுதுகிறாங்க. அது உள்ளூர் மக்களாலே எதிர்ப்புக்குள்ளாக்கி அது கைவிடப்படுது. அதுக்கப்புறம் பல முறை வழக்குகள்லாம் நடத்துகிறாங்க. இந்த மலையை வந்து முருகர் மலை, இங்கே வந்து தர்கா வழிபடக்கூடாது அப்படின்லாம். எல்லா வழக்குகள்லையுமே அந்த தர்கா அங்கே இருக்குது, அவங்களுக்கான வழிபடுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குதுன்னு தீர்ப்புகள் கொடுக்கப்படுது. இந்த மலை இருக்கக்கூடிய இந்த மலை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அவங்க திருப்பரங்குன்றம் முருகர்னே பேசுகிறாங்க. அடிப்படையில் இவங்க பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது காசி விஸ்வநாதர் கோயிலை மையமாக வச்சு. இப்போ முதல்ல அந்த இடத்த பார்த்துக்கிட்டு அப்படின்னா, மலைக்கு கீழே குடவரை கோயில், அந்த பழனி ஆண்டவர் கோயில், முருகர் கோயில், மலைக்கு மேலே போகக்கூடிய பாதை ஒரே பாதை, அது போய் ரெண்டாக பிரியும். ஒன்று காசி விஸ்வநாதர் கோயில், இன்னொன்று தர்கா. இந்த பிரச்சனையை பேசக்கூடியவங்க எவனுக்கும் அந்த கோயிலே தெரியாது. இவங்க யாருக்கும் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இவங்க போனது கூட கிடையாது அப்படிங்கிறது இவங்க பேசுறதுலேருந்தே தெரியுது. இல்லை, இதை எப்படி நீங்க சொல்றீங்க? எச் ராஜா பேசுறப்ப சொல்றாரு, அங்க விசாலாட்சி, காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் இருக்காங்க அப்படிங்கிறாரு. அங்க சமணர் சிற்பங்களுக்கு இடையில ஒரே ஒரு லிங்கம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எச் ராஜா போனது கூட கிடையாது. அப்ப அவர் வந்து இன்னைக்கு இந்த மலை வந்து தர்கா வந்துருச்சு இவ்வளவு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு. வதந்தி தானே. இப்ப அந்த அவர் ஒரு வதந்தி பரப்புறாரு. அதாவது இந்த கோயில் குறித்து அவனுக்கு ஒரு அக்கறை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க அந்த கோயிலுக்கு ஒரு முறை கூட போய் வழிபடாதவங்களா இருக்கிறதுனால தான் அங்கே விசாலாட்சி அம்மையாருக்கான எந்த சிலையும் கிடையாதுங்கிறது கூட தெரியலை. அந்த ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார, பாண்டியன் சோழல் நடிப்பார், அவரு மேலே அவர் வீடியோவை பார்த்துட்டு இவர் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மையாரும் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அவருக்கும் தெரியலை அது சமண சிற்பங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் தான் காசி விஸ்வநாதர் கோயில், அது பாண்டியர்களுடைய காலத்தில் உருவாகினது அப்படிங்கிறதும் தெரியல. ரெண்டாவது, இந்த தர்காவே 200 வருஷத்துக்கு முன்னாடி மாலிக் கபூர் வந்தப்போ உருவாகினதுன்னு ஒரு கதையை விடுறாங்க. அந்த தர்கா கிட்டத்தட்ட அது 1100 உருவாகினது. பாண்டியர்களுடைய இறுதி காலத்தில் அந்த தர்கா உருவாகிருச்சு. பல இடங்களில் வந்து அந்த தர்காவுக்கே மன்னர்கள் வந்து இடம்லாம் இனாமாக கொடுத்துருக்காங்க. மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்ட பொழுது அந்த இடம் வந்து அரசு எடுத்துக்கிட்டு அந்த தர்காவுக்கு இன்னும் அதற்கான அந்த நிதி கொடுக்குறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த கோவில், இங்கே என்னென்ன கோவில் இருக்குது, இந்த கோவிலில் எப்படி வழிபாடுகள் நடக்கும்,
என்னென்ன சாமி சிலைகள் இருக்குன்னு கூட தெரியாதவங்க தான் இன்னைக்கு இந்த கலவரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 1990களில் தீவிரப்படுத்தப்பட்டு தோல்வி அடைஞ்ச பிறகும் 2023 வரைக்கும் 90, 96, 98, 2012, 2023 எல்லா நீதிமன்ற தீர்ப்புகள்லையும் அங்கே வந்து வழிபடுறதுக்கான உரிமை இருக்குது இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்றைக்குமே நீதிமன்றத்தை நம்பாத சட்டங்களை மதிக்காத பாஜக மக்களிடம் ஒரு போலியான தகவல்களை பரப்பி சில சாதி சங்கங்களை கூட்டிக்கிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்க இல்லை. முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பல சாமானியர்களும் சில வீடியோக்கள் போடுறாங்க. அது வந்து இந்துக்களுடைய மலை, அதில் வந்து ஒரு புனிதத்தனமான இடத்துல நீங்கள் போய் ஒரு ஆடு மாடை வந்து பலிடுறீங்களே அப்படின்ற மாதிரி எங்கள் மனசு புண்படுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் முன் வைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அடிப்படையில் இவங்களுக்கு வந்து அந்த மதுரையுடைய பற்றி எதுவுமே தெரியலை. அந்த வீடியோக்கள் போடுறதுல அந்த பகுதியை சேர்ந்தது அந்த திருமாரஞ்சி மட்டும்தான் நினைக்கிறேன். வேற எல்லாருமே அந்த மதுரையுடைய கலாச்சாரம் குறித்து எதுவுமே தெரியாதவங்களா இருக்காங்க. அடிப்படையில் அசைவம் சமைக்கிறதுனால ஆடு கோழி பலியிடுறதுனால அந்த மலை வந்து தீட்டுப்பட்டு விடும், அது வந்து புனிதம் கெடுது அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க. முருகர் இப்போ வரலாறுலாம் பேசுகிறாங்களா, இது வந்து சங்க இலக்கியத்திலேயே இது முருகர் மலைன்னு இருக்குது அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க. குறுந்தொகையில் முருகருக்கு பலி கொடுக்கறது பாட்டாக இருக்குது. இப்போ 263வது பாட்டு, அதே மாதிரி 362வது பாட்டு இருக்குது. இதெல்லாம் சங்க இலக்கியத்தில். திருமுருகாற்றுப்படையில் இருக்குது. ஆடு பலி கொடுத்து சேவல் கொடியோடு வரக்கூடிய கொண்டாடக்கூடிய அந்த திருவிழாவில் அங்கே வந்து முருகர் இருப்பார் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் பாட்டு இருக்குது. அப்போ முருகர் வழிபாடு தொடர்பான இவங்க சொல்கிறாங்க சங்க இலக்கியங்களில் இது முருகர் மலைன்னு இருக்குது. 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே முருகர் இருக்கிறாரு, அங்கே வந்து இவங்க அசைவம் சமைக்கலாமான்னு கேட்குறாங்க. அந்த பழைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், திருமுருகாற்றுப்படையாக இருக்கும், இது எல்லாத்துலேயும் பலி கொடுக்கறது ஒரு வழிபாட்டு முருகரே வழிபடக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி அதை கந்தரா மாற்றி சுப்பிரமணியனா மாற்றி கந்தர் மலைன்னு எப்படி சொல்கிறீங்க? அது முருகர் மலை தானே, குமரன் மலைன்னு சொல்லுங்கள். அது குன்றம் இருக்கிறவங்கலாம் குமரன் இருப்பான்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து ஒரு வட மொழி வழிபாட்டு முறைகளை திணிச்சு தான் நீங்கள் இங்கே இடையில தடுத்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தற்காவுக்கு இடம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. எப்போ இந்த முருகர் வழிபாடு நீங்கள் பேசக்கூடிய இந்த வர்ணாசிரம பண்பாட்டுக்கு உள்ள வந்துச்சு? கிட்டத்தட்ட வைணவ வழிபாடு எப்போ வந்தது? சைவ வழிபாட்டுக்குள்ள எப்போ வந்துச்சு? பழனி ஆண்டவர் கோயில் பண்டாரங்கள் பூஜிச்சுக்கிட்டு இருந்தது. அதை நீங்கள் ஒரு 300 வருஷத்துக்கு பிறகுதான் அதில் பார்ப்பனர்கள் வந்திருக்காங்க. இது குறித்தெல்லாம் அவங்களுக்கு என்னைக்காவது கேள்வி இருக்கா? 1000 ஆண்டுகளாக அது வந்து பல 100 ஆண்டுகளாக அது வந்து பண்டாரங்கள் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க தான் பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இடையில வந்து பார்ப்பன ஆதிக்கத்தில் மாறிடுச்சு, இதை சரி பண்ணணும் அப்படின்னு தானே நீங்கள் பேசணும். வரலாற்றில் இருந்தது, வரலாற்று காலத்திலிருந்து இங்கே இது இருக்குது அப்படின்லாம் பேசக்கூடிய இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்காரங்க இவங்க யாருமே இதை பேச மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, முருகருடைய அறுபடை வீடுகளில் முதல் வீடு இங்கே அசைவம் சமைக்கலாமா அப்படிங்கிறாங்க. அதே மதுரையில் இன்னொரு பக்கம் அழகர் கோயில் மலை மேலே தான் அதே அறுபடை வீடுகளில் ஒன்றான இது இருக்குது, பழமுதிர்ச்சோலை இருக்குது. பழமுதிர்ச்சோலைக்கு சைடில் ஏறி போகிற அந்த மலையில் அழகர் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் கோவில் வாசலில் அது கோயிலுக்கு உள்ளே போய் வாசலில் 18ஆம் படி கருப்புக்கு கடா வெட்டுறாங்க. ஒரு வைணவத்தலம், ஒரு இதே மாதிரி அறுபடை வீடுகளில் ஒன்று, அங்கே எப்படி கடா வெட்டுறாங்க கேட்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள், புனிதம் கெட்டுவிடும் சொல்கிற நீங்கள், நாளைக்கு பழமுதிர்ச்சோலை இருக்குது அங்கே கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை அழகர் கோவில் இருக்குதுன்னு கடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? மதுரையுடைய மிக முக்கியமான பெருமைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா, அழகர் ஆற்றில் இறங்குற அன்னைக்கு நேர்த்திக்கடன் வந்து அவங்க கடா வெட்டுவாங்க. அழகர் ஆற்றுல இறங்கின உடனே கடா வெட்டி சேவல் வழி கொடுத்து வழிபடுறவங்க அங்கங்கே அந்த திருவிழாவில் ஒரு முக்கியமான பார்ட்டு. அந்த தண்ணி கூட அடிக்கிறது கூட அந்த மாட்டு தோல்ல செஞ்ச பையில தண்ணி கொண்டு வந்து தான் அடிப்பாங்க. இந்த மதுரை அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அங்கே கடா வெட்டு பலி கொடுக்கறதுங்கிறது அந்த மக்களுடைய எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கக்கூடியது. மதுரையில் இன்னும் முக்கியமான அடையாளம் பாண்டி கும்முனி, அங்கே கடா வெட்டுறாங்க. இவங்க சொல்லக்கூடிய சைவ வைணவ தலங்கள் நிறைஞ்சு இருக்கிற அழகர் மலையில் பலி கொடுக்கறது இருக்குது. அதோடைய ஒரு தொடர்ச்சி இந்த திருப்பரங்குன்றம் தர்காவிலையும் இருக்குது. அதை நீங்கள் அரசியலாக மாற்றுறாங்க. இவங்க யார் அப்படின்னா பலி கொடுப்பதே தங்கள் கடவுள் நம்பிக்கை அவங்களுடைய பண்பாட்டில் இல்லாதவங்க. இப்போ திருமாரஞ்சி பேசுகிறார்ல, அவர் வந்து அசைவம் சாப்பிட்டு அவமதித்து விட்டார்கள் அப்படின்னு. திருமாரஞ்சி சொல்லக்கூடிய அவருக்கு சாமி கும்பிடக்கூடிய 18ஆம் படி கருப்போ இல்லை பாண்டி முனியோ இல்லை அவர் ஒரு ஜாதி கட்சி நடத்துகிறார், அவங்க வழிபடக்கூடிய அந்த 3 சாமிக்கு எல்லாமே பலி கொடுத்து நடத்துறது தானே. ரத்த வழி கொடுத்து வழிபடுவது அவமதிக்கிறது அப்படிங்கிற கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி மதுரைக்குள்ளே பரப்புறீங்க? எப்படி நீங்கள் மதுரைக்காரங்கிட்ட இதை பேசுறீங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறது வழியில் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, மதுரை என்பது ஒரு மத நல்லிணக்கத்தோடு கொண்ட ஒரு கலாச்சார பண்பாட்டில் தான் இயங்குது. மதுரை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலைன்னு இல்லை. இப்போ வந்து கீழக்குழி போனீங்கன்னா மேலே சமணர் மலை, கீழே ஐயனார் கோயில்,
கீழே அங்கே கடா வெட்டி பொங்க வைப்பாங்க. அழகர் திருவிழா அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டாலே அதில் வந்து வைணவம் இருக்குது, சைவம் இருக்குது, நாட்டார் வழிபாடு இருக்குது, இஸ்லாமியர்கள் அவருக்கு வண்டியூர் போகிறத இஸ்லாமிய கல்ட்டோட தான் பண்பாட்டோட சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த அழகர் மலையாக இருக்கலாம், சிக்கந்தர் தர்காவாக இருக்கலாம், மதுரையில் இன்னொரு முக்கியமாக தர்காவும் கோயிலும் அருகே இருக்கக்கூடிய இன்னொரு இடம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு இவங்க அதெல்லாம் பிரச்சனை ஆக்குவாங்க. மேலக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தர்கா இருக்குது. அதுவும் இதே மாதிரி ஒரு அவுலியா தர்கா தான். அது வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு பின்னாடி வரும். அங்கேயும் ஒரு கருப்பண்ண சாமி இருக்குது, ஒரு தர்கா இருக்குது. இங்கே மதுரை தெற்கு வாசலில் பள்ளிவாசல், சர்ச்சு எல்லாமே இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தெற்கு வாசல் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் போனீங்கன்னா பள்ளிவாசல், சர்ச்சு எல்லாமே இருக்கும். இப்படி கூடலழகர் பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த கோரிப்பாளையம் தர்கா இருக்குல்ல, அதெல்லாம் மன்னர்கள் கொடுத்த இடம் பாண்டிய மன்னர்கள் வந்து இடம் கொடுத்துருக்காங்க தர்காவுக்கு. அதெல்லாம் கூட வரலாற்றில் இருக்குது. அப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் சைவம், வைணவம், நாட்டார் வழிபாடு, கிறித்தவம், இந்து இது இஸ்லாமியர்கள் எல்லாமே பல அவங்க பண்பாடு, கலாச்சாரம், திருவிழாக்கள் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய கலாச்சாரம். இப்போ மதுரை அப்படிங்கிறதுனால தான் கடாவட்டுங்கிறது ஒரு முக்கியமான கல்ட்டாக இருக்குது. நீங்கள் அவங்களுடைய எல்லா சாதாரணமாக காது குத்துக்கு, கல்யாணத்துக்குன்னு கடாவட்டுங்கிறது அவங்களோட கல்ட்டில் ஒன்று. அது மதுரையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பின்பற்றுறாங்க. அவங்க தர்காவில் போய் பலி கொடுக்குறாங்க. அதை தடுக்கணும், அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு 1990 பிளான் பண்ணி இப்போ வரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னது மாதிரி இவ்வளவு முக்கியமான கலாச்சாரத்தை வைத்திருக்கிற ஒரு மதுரையில 1990 அதை ஒரு ட்ரையல் பார்த்திருந்த பொழுதும் இன்னைக்கு பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பு எடுக்க வேண்டிய காரணம் என்ன? குறிப்பா அந்த கண்டன உரையில அவர் வந்து எச்ராஜா என்ன சொல்றாருன்னா, திமுக அரசை எப்படி சொல்றாருன்னா இந்து விரோத தாலிபான் அரசு அப்படின்றாரு. என்ன தாலிபான் எப்படி இதுக்குள்ள வந்ததுன்னு தெரியல. அது எப்படி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மத வெறிய தூண்டுறதான். இல்ல தாலிபானோட ஒப்பிடுறதுக்கு எதுக்கான காரணம்? அதான் இப்ப நான் முழுசா சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, இவங்க பேசுற வரலாறுல உண்மை இல்லை, இவங்க பேசக்கூடிய பண்பாடுகள்ல உண்மை இல்லை. அடுத்து இவங்களுக்கு செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இந்த இதுல இந்து விரோதியா இருக்காங்க அப்படின்னு கட்டமைக்கிறது. இது வந்து ஏற்கனவே அவங்க சென்னிமலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிளான் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒருத்தர் ஜெபம் பண்ணதை இஷ்யூவாக்கி சென்னிமலையை வந்து கிறிஸ்தவ மலையாக, ஏசுநாதர் மலையாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணி திரட்டினாங்க. அங்கே ஃபெயிலியர் ஆகுச்சு. அவங்க வந்து அதோட இன்னொரு பேட்டர்ன் தான் அங்கே உருவாக்கியிருக்காங்க. அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் பாவாடை கட்சி அப்படின்னு பேசுனாங்க. இன்றைக்கி வந்து தாலிபானுங்கிறாங்க. இது வந்து அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தோட வடிவம். ஆனால் அவரே இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு தடை கேட்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு அயோத்தியா மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான்டா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதல் தொடக்கம், அதுதான்டா ஆர்எஸ்எஸ் உடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமிதமாக சொல்கிறாரு. இவங்க இன்னைக்கு வந்து ராமசீனிவாசன் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் அங்கே தர்கா இருக்கிறத தடுக்கலை, போய் வழிபடுறத தடுக்கலை, உயிர் இந்த பழி மட்டும் கொடுக்கக்கூடாது, அது எங்களை புண்படுத்துது அப்படின்னாரு. நமக்கு என்னென்னா, அப்போ நீ இன்னைக்கு சொல்கிறப்ப நாளைக்கு அது அழகர் கோயிலையும் சொல்லுவேன், பாண்டி கோயிலையும் சொல்லுவேன், எல்லா கோயிலையும் சொல்லுவேன். அது ஒரு கேள்வி. இன்னொன்று, இன்னைக்கு இவர் சொல்கிறார்ல அதுதான் எங்கள் தொடக்கம் அப்படின்னு 1990 எழுதுனாங்கல்ல செவுத்துல, இதுதான் அவங்க இலக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ இதை அனுமதித்தால் ஆடு கோழி தடை செய்வதற்கோ அங்கே அசைவம் கொண்டு செல்வதற்கோ தடையை அதை அனுமதிச்சா அது எங்கே போய் முடியும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வண்டியை மறித்து டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குன்னு. அப்படி இவங்க மலைக்கு வழிபட போகிறவங்க டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, என்ன சாப்பாடை வச்சுருக்க அப்படின்னு பார்ப்பாங்க. இது மேலும் மேலும் மதவாதத்தை ஊக்குவிச்சு கடைசியாக அது தர்காவுக்கு எதிராகவே கொண்டு வந்து நிறுத்துகிற இடத்துக்கு போகும். இதுக்கு எதிராக இப்போ வந்து அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, பாஜகவை தவிர இவங்க வந்து இதை அனுமதிக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து திமுகவை இந்து விரோத கட்சியாக காட்ட வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால இந்த பிரச்சாரத்தை அவங்க பண்றாங்க. கூட்டம் அவ்வளவு கூட்டம் அங்க வந்து சேருது. அது எப்படி இல்ல, இந்த கூட்டம் அப்படிங்கிறது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கூட்டமா, அது வந்து போட்டோக்கள்லாம் அவங்க அப்படி காட்டுறாங்க. அந்த இடத்துல நானே பொதுக்கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தியிருக்கேன். அது வந்து அந்த பழங்காமத்த பைபாஸில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோடு, அந்த சர்வீஸ் ரோடு முழுக்க அங்கே 800 சேரை போட்டு கூட்டம் நடத்தினாலே ஒரு 3000-4000 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவில் தெரியும். நீங்கள் அதில் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பஸ்ஸு போகிறதெல்லாம் தெரியும், ரோட்டில் பஸ்ஸு போகிறதெல்லாம் தெரியும். ஒரு சர்வீஸ் ரோட்டில் ஒரு ஏரியாவில் நடத்தியிருக்காங்க. இதுவும் வெளியூர்லேருந்து திரட்டப்பட்ட கூட்டம். இப்போ நேற்று காலையில் வந்து தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எச்ராஜாவை வீட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க. இது 144 போட்டிருக்கிறதுனால கருப்பு முருகானந்தத்தை கைது பண்ணுறாங்க. இந்துமனுடைய மாநில பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் குற்றாலநாதன் திருநெல்வேலியில் இருக்கார் வழக்கறிஞர், அவரை வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க. இவர் நம்ம நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ, அவரை வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க. இப்படி இப்போ சுற்றி இருக்கக்கூடிய பல ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் எல்லாத்தையும் அவங்க இங்கே
இங்கே வர்றதை தடுக்கிற வேலையை பார்க்குறாங்க. மதுரை மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடிய வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்களை தடுக்கிறாங்க, மண்டபங்களில் வைக்கிறாங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுத்து இவங்களை விடுவிக்க சொல்லுது. அப்போ வந்து இவங்க இந்த வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வந்து ஒரு 2000 பேர் அங்கே அதிகபட்சம் அதில் அவ்வளோ பேர் தான் கூடியிருக்க முடியும். கூடி நாங்கள் வந்து வெற்றி பெற்று விட்டதாக அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை, மதுரையுடைய மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவங்களை, எல்லாத்தையும் அச்சுறுத்துற மாதிரியான பேச்சுக்கள் அங்கே பேசப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து இவங்க இப்போவும் அணி திரட்டினது எங்கெல்லாம் எந்த மாதிரி அணி திரட்டினாங்கன்னா, பல சாதிகள் ரீதியாக தான் அணி திரட்டினாங்க. திருச்சியில், மதுரையில், திருநெல்வேலியில், அதில் ஒருத்தர்லாம் சென்னை பாஷை பேசி, சென்னையில் நம்ம பேசுகிறோம்ல, இந்த மாதிரி பேசிய வீடியோலாம் போட்டிருக்காங்க. நாம் திருப்பரங்குன்றத்தை பாதுகாக்க சம்பந்தமே இல்லாத அவங்களுக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கதே தெரியாது. திருச்சியிலேருந்து பேசுகிறவனுக்கு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்காது. சிவகங்கையில் இருக்கிற எச்ராஜாவுக்கு அங்கே விசாலாட்சி அம்மையாருக்கு சொல்ல கிடையாதுன்னு தெரியல. அப்போ இப்படி போலிகளின் வழியாக, செய்திகளின் வழியாக பரப்பப்பட்டு ஒரு கூட்டத்தை அங்கே ஆர்கனைஸ் பண்ண காமன் பீப்பிளோட ப்ரொடெஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. இல்லை, அவங்க சென்னிமலையில் அதை பண்ணாங்க. சென்னிமலையில் என்ன பண்ணாங்கன்னா, சென்னிமலை மலைக்கு பாதுகாப்பு குழு அந்த மாதிரி ஒரு பேரை போட்டு எல்லா கட்சிக்காரங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் மெசேஜாக அனுப்பி கூட்டினாங்க. கூட்டத்துக்கும் நிறைய பேர் ஐயோ ஏதோ பிரச்சனை போலான்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. வந்து மேடையை பார்த்தா இந்து முன்னணி கொடியாக இருந்துச்சு. ஐயோ ஏதோ தப்பாக இருக்குது, இவனுக்கு ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பாதி பேர் வந்துட்டு அப்படியே திருச்சி ஓடிட்டு, உடனே இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, தப்பாக எங்களை அணிதிரட்டிட்டாங்கன்னா அங்கேயே கட்சிக்காரங்க எல்லா சமூக ஆர்வலர்கள் நார்மலாக வந்தவங்களாம் பேட்டி கொடுத்துட்டாங்க. சில பேர் மேடை ஏறி ஆர்வ கோளாறுல பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய சமூக ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கேம்பெயினாக முறிவடிச்சது. அது அங்கே ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால இங்கே இந்து முன்னணியின் பேரிலேயே அணிதிரட்டுறது. இந்துக்களே ஒன்று கூடுவர், மருது சகோதரர்களின் வாரிசுகளே வாருங்கள், கோவிலை பாதுகாப்போம், அப்படி இப்படின்னு சாதிகளின் பேரெல்லாம் சொல்லி அணிதிரட்டுறது. இல்லை இருக்கையிலே பெரிய பிரச்சனைனா அவங்க எல்லாருமே ஆடு கோழி வெட்டி பலி கொடுத்து சாமி கும்பிட்றவங்க, அவங்க தான் அவங்க அணிதிரட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ இப்படி 2021 தேர்தலுக்கு முன்னாக திமுகவுக்கு எதிராக இந்த கந்தன் அல்லது வேல் அப்படின்ற ஒரு புரட்சியை வந்து பண்ணணும், முருகர் வழிபாட்டை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்த பாஜக வேல் யாத்திரையெல்லாம் பண்ணாங்க, காவடி யாத்திரையெல்லாம் பண்ணாங்க. இப்போ பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலையும் வேலோட ஒரு போட்டோ வச்சு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட திமுகவை எதிர்க்கிறதுக்கு வேலை கொண்டு வர்ற பயிற்சியில பாஜக அல்லது இந்து முன்னணி இறங்கிடுச்சுன்னு பார்க்கலாமா? இது இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்கள்லையுமே அவங்க கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதாவது சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலம், இந்த ரெண்டையும் மையமாக வச்சு அரசியல் பண்ணுறது அவங்களுடைய அஜெண்டா. எல்லா இடங்கள்லையும் மக்களை ஒரிஜினல் பிரச்சனையை பேச விடாமல் அவங்க திசை திருப்புறதுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கடவுள். ஏற்கனவே ராமர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பூரி ஜெகநாதர்னு நரேந்திர மோடியாக சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திடீர்னு வேலு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக இப்போ வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அதுக்கு இப்போ போன நிதியாண்டுக்குள்ள பணமே 1200 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்கல. நிதியமைச்சர் வந்து போய் நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்டாங்க, இன்ன வரைக்கும் அது வரல. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கான பணத்தை கொடுக்காத இந்த மோடி அரசாங்கம் நேற்று பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஓபிசிகளுக்கு கடந்த ஜூன்ல இருந்து ரிசர்ச் ஸ்காலர் இருப்பாங்க, பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி நிதியுதவி பணம் நிறுத்தப்பட்டிருக்கு, எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஓபிசி இந்துக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை கொடுக்காம, ஓபிசி சாதாரண கூலி தொழிலாளிகளுக்கு இந்த இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்ட சம்பளத்தை கொடுக்காம, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவிலே அதிகமாக ரயில்வேல நிதி கம்மியாக கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு தான். அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. அரிட்டாப்பட்டிங்கிற மலை இந்த மதுரையில் கிழக்கு பக்கம் இருக்குது. இது வந்து மதுரையோட திருநெல்வேலி அந்த பக்கம் போகிற பாதையில் இருக்குது. இது கிழக்கு பக்கம் இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதுவும் குடவரை கோயில் தான். அங்கே விநாயகர் சிலை இருக்குது, அங்கே முருகர் சிலை இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மலையை வேதாந்தாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த இந்த பாஜக அரிட்டாப்பட்டி அதுவும் ஒரு இதே மாதிரி அதுவும் ஒரு சமண சிற்பம். மதுரையை சுற்றி இந்த எண்பெருங்குன்றங்கள், அது அரிட்டாப்பட்டி, திருவாதூர், திருப்பரங்குன்றம், பெருமாள் மலை, கீழே இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2-3 கடவுள் இருப்பாங்க. ஒரு சமண சிற்பமும் இருக்கும், ஒரு சிவன் கோயிலும் இருக்கும், ஒரு பக்கத்தில் இன்னொரு மசூதியோ தர்காவோ இருக்கும். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்த டங்ஸ்டனுக்கு கொடுத்து மதுரை மக்கள்கிட்ட பாஜக அம்பலப்பட்டு போச்சு. ராமசீனிவாசன் மாதிரியான போன எலெக்ஷனில் நினைக்கலாம், இனிமேல் மதுரையில் போய் அரிட்டாப்பட்டிய வேதாந்தாவுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு கொடுத்த கட்சிக்காரங்க எப்படி ஓட்டு கேட்குன்னு தெரில. அப்போ அதையும் மடைமாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த இதை தடுத்து நிறுத்தின பிறகு இப்போ அண்ணாமலை வந்து நான் சொல்லி நிறுத்தினாங்கன்னு கிளைம் வேற பண்ணுறாரு. அப்போ அங்கே வந்து தமிழ்நாடு முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. இப்போ இதெல்லாத்தையும் பார்க்குறப்ப அடிப்படையிலேயே அவங்களுக்கு வந்து மதுரை மக்கள்கிட்ட பாஜக அம்பலப்பட்டு மதுரையுடைய மலையை, வளத்தை, கோவில்களை இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் கோவில்கள் பக்கத்தில் தர்கா இருக்கிற கோவில் மட்டும் தான் இவங்களுக்கு தேவை.
டங்ஷனுக்கு தேவைப்படுற கோயிலை கைவிட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மதுரையில் மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதெல்லாம் மறைக்கிறதுக்கு, திசை திருப்புறதுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்க. கண்டிப்பா நீங்க சொல்றது போல மதுரை என்பது ஒரு கூட்டு கலாச்சாரத்தோடைய பண்பாடு கொண்ட ஒரு பகுதியா தான் இருக்கு. அந்த இடத்துல வேண்டுமென்றே இந்து முன்னணி அல்லது பாஜக போன்ற நபர்கள் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும், அது குறிப்பா ஆளும் தரப்பிற்கு எதிராக அதை மடைமாற்றணும் அப்படின்ற மாதிரியான வேலைகளை ஈடுபடுறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி. மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க ப்ரோ. மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டுங்க. மீண்டும் வேறு ஒரு ஆளுமையோடு அடுத்த நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.